பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நீங்க பாக்குறது எம்ஆர்பி டாக்டர்ஸ் யூடியூப் சேனல். நம்மளுடைய எம்ஆர்பி டாக்டர்ஸ் யூடியூப் சேனலை புதுசா பார்க்கக்கூடிய டாக்டர்ஸா இருந்தா கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இன்னைக்கு டேட் படி எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு தான் நமக்கு எம்ஆர்பி அசிஸ்டன்ட் சர்ஜன் 2642 போஸ்டிங். ஸோ அந்த சீட்ஸ்க்கான இன்னைக்கு தான் கம்யூனல் ரிசர்வேஷன் போட்டு ப்ரொவிஷனலா போஸ்டிங்கான ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டை இன்னைக்கு ரெடி பண்ணி அதை நமக்கு லிஸ்டா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ப்ரொவிஷனலா எத்தனை கேண்டிடேட்ஸ் எத்தனை டாக்டர்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க, ஃபர்தரா அடுத்து என்ன ப்ரொசீஜர், அதாவது என்னென்ன நடக்கும், இதுல எலிஜிபிள் ஆகாதவங்க நெக்ஸ்ட் சிவி நெக்ஸ்ட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்திருக்கும். அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால நம்மளுடைய சேனல்ஸ் புதுசா பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம், டெலகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கீழே வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் எம்ஆர்பி வெப்சைட்லேயே இருக்கு. அப்படி இல்லைனாலும் நம்மளோட டெலகிராம்ல குரூப்ல அப்டேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதாவது இந்த நோட்டிபிகேஷன் படி நமக்கு ப்ரொவிஷனலா செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல 2 அனெக்சர் கொடுத்துருப்பாங்க. அதாவது அந்த 2 அனெக்சர் என்னென்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு அனெக்சர் 1, ரெண்டாவது அனெக்சர் 1. ரெண்டாவது அனெக்சர் பாத்தீங்கன்னா வித் எல்டு. ஸோ வித் எல்டு அப்படின்னா என்னன்றத நான் வீடியோ எண்டில் சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டை பார்த்துருவோம். ஓகேவா? லிஸ்ட்ல எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு சீரியல் நம்பர் 1ல இருந்து எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். மொத்தம் பாத்தீங்கன்னா 2572 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அதுல எம்ஆர்பியோடைய சீரியல் நம்பர் 4585 வரையும் அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வித் எல்டுன்னு சொல்லிட்டு உங்க போல்டுல நமக்கு ஸ்டார் ஹேஷ்டேக் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வித் எல்டுன்றது அனெக்சர் 2ல மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. கிட்டத்தட்ட 190 கேண்டிடேட்ஸ் வித் எல்டுல போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி சில அப்டேட்ஸ் ஒரு 6 பாயிண்ட்ஸ் நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது உங்க ஜெனரலா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏல என்ன சொல்லியிருக்காங்க, the candidates have been provisionally selected based on the marks scored by them in the computer based examination held on 5/1/2025, verification of mandate documents and communal rotation etc. as per the existing order of the government of Tamil Nadu in case where the marks obtained by 2 or more candidates are equal, the among them is decide based on the date of birth. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதாவது இது எக்ஸாம் பேஸ் பண்ணி அவங்க மார்க்கு அந்த கம்யூனல் ரிசர்வேஷன் படி நாங்க அப்டேட் பண்ணி செலக்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு கேண்டிடேட்ஸ் மார்க் சேமா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணி நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, as no eligible BSTM candidate is available for notified vacancies. அதாவது நிறைய பேர் இந்த BSTM ஓகேவா, BSTM சர்டிபிகேட் படி நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க. மேபி அந்த இதுல நீங்க என்ன எலிஜிபிள், நோ எலிஜிபிள், அப்படி எலிஜிபிள் ஆகல அப்படின்னா உங்களை ஜெனரலா கன்வெர்ட் பண்ணி தான் செலக்ட் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்டா சப்போஸ் நீங்க அந்த ஸ்பெஷல் BSTMல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, பட் அதுல நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா உங்களை ப்ரொவிஷனலா செலக்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அதை தான் அந்த இடத்துல மீன் பண்ணி சொல்றாங்க. ஓகேவா? அந்த கேட்டகரியில நீங்க செலக்ட் ஆகலைன்னா. அதே மாதிரியே நோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் 70 வேகன்சி ரிசர்வ் ஃபார் ஏ DAP கேட்டகரிஸ். அதாவது DAP கேட்டகரிஸ்ல சப்போஸ் எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா அந்த சீட்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா பேக்லாக் வேகன்சிக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல கேரியோவர் பண்ணிடுவாங்க. இந்த சீட் சப்போஸ் DAPல எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்ஸ் அவங்கள அந்த சீட்ஸ், ஏன்னா BSTMல எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்டை ஜெனரலுக்கு அவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்படி அதாவது ஜெனரலா அவங்க செலக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 70 வேகன்சி ரிசர்வ் பண்ணிருக்காங்க DAPல. DAP 2 வரும், பேக்லாக்லயே வரும், நார்மலா வரும். ஸோ இந்த 70 சீட்ஸ் DAPல எலிஜிபிள் கேண்டிடேட் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பேக்லாக் மூவ் பண்ணிடுவாங்க. அடுத்து 4வது பாயிண்ட், இந்த லிஸ்ட் படி செலக்ட் பண்ணதுல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு, நீங்க ஏதாவது ஒரு ரிசர்வேஷனோ இல்ல ஏதாவது ஒரு இதுல நீங்க ஏதாவது கிளைம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இப்ப அவங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல இந்த ப்ரொவிஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல நீங்க அப்பீல் பண்ணணும். இது
நான் வந்து இது தப்பா இருக்கு, இந்த மாதிரி வந்து நான் ரிசர்வேஷன் பண்ணேன், இது வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு கிளைம் இருக்கும். அந்த கிளைம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனி கிளைம்ஸ் ப்ரிஃபர்ட் பை த கேண்டிடேட்ஸ் should reach within 10 days from the date of issue of this provisional selection list. செலக்ஷன் லிஸ்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்குல இருந்து 10 நாளுக்குள்ள உங்களுடைய இதை வந்து ஏதாவது கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன ஏதோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிறோன்ற மாதிரியா சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ஏதாவது கிளைம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து 10 நாளுக்குள்ள கிளைம் பண்ணி அப்பீல் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் இது வந்து என்னன்னா இந்த செலக்ஷன் பியூர்லி ப்ரொவிஷனல். The provisional selection and the consequent appointment are subject to the outcome of result of any writ petition, writ appeals pending on the files of the Honorable High Court of Madras, Madurai Bench of Madras High Court. அதாவது வந்து இந்த இதுல எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் எல்லாமே இது சரியாகி இது ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் படி இது சுத்தமா நாங்க பியூரா வந்து செலக்ட் பண்ணிருக்கோம், வந்திருக்க இந்த ரிசல்ட் வந்து அப்பாயின்ட் பண்ற லிஸ்ட் வந்து எந்த ஒரு கேஸும் கிடையாது, நம்ம சட்டப்படி உயர் நீதிமன்றத்துடைய இதுபடி எல்லாமே கரெக்ட் அப்படின்ற மாதிரியா அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு ரிசீவ் பண்ற இடம்ன்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த போஸ்டிங் உடைய அப்பாயின்மெண்ட் டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் பிரிவென்டிவ் மெடிசன் 359 அண்ணா சாலை, தேனாம்பேட், சென்னை 6. செப்பரேட்லினா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இது பண்ணுவாங்க. ஓகேவா, ஓகேங்க, இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ வித் எல்டுனா என்னன்றது சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்களும் நான் இந்த வீடியோல அப்டேட் பண்ணிடுறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இது வித் எல்டு லிஸ்ட். இதுல வந்து 190 பேர் வந்து இருக்காங்க. இந்த 190 பேர் வந்து ஏன் வந்து இந்த வித் எல்டு லிஸ்ட்ல வந்திருக்கு, இவங்களை ஏன் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாதிரி தனியா ஸ்பிளிட் அப் பண்ணி அனெக்சர் 2ன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேண்டிடேட்லாம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்பாங்க, பட் வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ராப்பரா இருந்திருக்காது. ஓகேவா, 90 கேண்டிடேட்ஸ் வந்து வித் எல்டுல போட்டிருக்காங்க. இது என்னன்றதை தெளிவா சொல்லிடுறேன். இந்த இடத்துல கரெக்டா போட்டிருக்காங்க, நீங்களே படிச்சு பாத்துக்கோங்க. பட் இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். The result of above candidates in Annexure 2 is withheld pending production, verification and acceptance of retained the mandate documents called for them from them as per the notification or verification of retained details in the application. ஸோ அப்ளிகேஷன் படி நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது வந்து அவங்க மேபி பெண்டிங் வச்சுருப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடு. சப்போஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் மேட்ச் ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதனால வந்து இவங்க வந்து இந்த லிஸ்ட்டை வந்து எல் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க, வித் எல்டில் போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது இருந்துச்சு, மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் எனி ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள எம்ஆர்பி ஆஃபீஸ்ல இருந்துச்சுன்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கும். வித் எல்டில் இருந்துச்சுன்னா நீங்க ஏதாவது டாக்குமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு பெண்டிங் இருந்திருக்கும் வெரிஃபிகேஷன்ல. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து 30 நாள், இன்னைக்கு வந்திருக்க லிஸ்ட் டேட்ல இருந்து 30 நாளுக்குள்ள நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் பெண்டிங் ஏதாவது இருந்துச்சு ப்ரொடக்ஷன் சைடு, நீங்க வெரிஃபிகேஷன் போகும்போது மேபி இதெல்லாம் வந்து நான் லேட்டரா தரேன், எனக்கு இது வரல, ஏதாவது ரீசன் சொல்லி நிறைய இருந்திருக்கும். பட் அந்த டாக்குமெண்ட்ஸ்னால வந்து தான் அவங்களை வந்து வித் எல்டில் போட்டிருப்பாங்க. அதனால 30 நாளுக்குள்ள நீங்க அவங்ககிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். அப்படி ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா இந்த லிஸ்ட்ல இருந்து அவங்களை தூக்கிடுவாங்க, எந்த ஒரு ரீசன் சொல்ல மாட்டாங்க. ஓகேவா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து எந்த ஒரு இன்டிமேட்டும் பண்ண மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா தூக்கிடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால தெளிவா இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டா இது பண்ணிக்கோங்க. ஓகே, நிறைய பேர் என்னன்னா அடுத்து வந்து சிவி நடக்குமா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து நடக்குமான்னு கேட்டாங்க. லாஸ்ட் இயர் 7 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு, அதாவது 7 தடவை நடந்துச்சு. இதுல நிறைய ஃபில்டர் ஆகும், ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து மேபி பிஜிஸ் போவாங்க, ஏன்னா பிஜிஸ் கவுன்சிலிங் இப்ப கம்ப்ளீட்டா ஸ்ட்ரே ரவுண்ட் வரையும் முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்து ஏதாவது ஸ்பெஷல் ரவுண்ட் இருக்குமான்னு கேரண்டியா தெரியல. சீட்ஸ் இருந்தா மேபி இன்னும் ஸ்டேட்டும் ஸ்ட்ரே இருக்கு சீட்டு. அதனால வந்து நிறைய பிஜிஸ் வந்து இதுல எம்ஆர்பிக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருப்பாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் ஃபில்டர் ஆவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் டாக்குமெண்ட்ஸ்லயும் வந்து ஏதாவது வந்து ஃபில்டர் ஆகலாம். நிறைய பேர் ஏதாவது ரீசன்னால கூட மேபி சீட் இந்த ப்ரொஃபஷனலா செலக்ட் ஆகி போஸ்டிங்குள்ள கூட ஆப்சன்ட் ஆகலாம். நிறைய இந்த மாதிரி ரீசன் நடக்கிறனால இந்த 2642 சீட்டு வந்து ஃபில் ஆகுமான்றது அஷூரன்ஸ் கிடையாது. ஸோ அதுல போஸ்டிங்க்கு அப்புறம் வேக்கன்சி வரத அடுத்து இந்த லிஸ்ட் படி அடுத்த சிவி வந்து கான்ஃபர் பண்ணுவாங்க. அதனால வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா இருங்க, பட் முயற்சி பண்ணுங்க. கிடைச்சா உங்களுக்கு லக்கு இல்லை அப்படின்னா அடுத்து ஃபர்தரா நீங்க பிஜிஸ் பண்ணணுமோ தாராளமா பிஜிஸோ இல்லை அடுத்த எம்ஆர்பி வரும்போது நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம்.
ஆனா தயவு செய்து வந்து முயற்சியை விட்டுறாதீங்க. கண்டிப்பா நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த சிவி லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 7 சிவி நடந்துச்சுங்க. இந்த வருஷம் வந்து 7 நடக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனா ஃபில்டர் ஆகும். வேக்கன்சி வந்து அடுத்து வரும். ஸோ வரும்போது நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்ம சேனல், நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.